ஒன்றே போதுமையா. நாதாவும் திருக்கரத்தின் இசை கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நன்றிம்மா, அருமையான பாடலை பாடின. தேவியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அடுத்தது நம்ம மத்தியில இருக்க பவித்ரா அவர்கள் பாடுவாங்க. அம்மா ஒரு சரணம் பாடுங்கம்மா. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டால், கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டால், யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையை சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நன்றிம்மா, அருமையான பாடலை பாடின பவித்ராவை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வேற யாராவது பாட போறீங்களா? நான் பாடுறேன்க்கா. ஒரு சரணம் பாடுங்கம்மா. மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர். இரக்கத்திற்கு முடிவே இல்ல, அன்பிற்கு அளவே இல்ல. இரக்கத்திற்கு முடிவே இல்ல, அன்பிற்கு அளவே இல்ல. அவை காலை தோறை புதிதாயிருக்கும், அவை காலை தோறை புதிதாயிருக்கும். மெய்யான எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டேன். மெய்யான எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டேன். ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே, ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். இரக்கத்திற்கு முடிவே இல்ல, அன்பிற்கு அளவே இல்ல. இரக்கத்திற்கு முடிவே இல்ல, அன்பிற்கு அளவே இல்ல. அவை காலை தோறை புதிதாயிருக்கும், அவை காலை தோறை புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா,
உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நன்றிம்மா, அருமையான பாடலை பாடின பவித்ராவை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வேற யாராவது பாட போறீங்களா? சரி, நான் யாருமா? பவித்ராவா? தபிதா, ஒரே சரண பாட தபிதா. எங்கள் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. நன்றிம்மா, அருமையான பாடலை பாடின தபிதாவை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்போது கூட நம்ம சாட்சி நேரத்துக்கு கடந்து போறோம். கடந்த வாரத்துல இருந்து இந்த நாள் வரையும் கர்த்தர் நன்மையான காரியங்கள் அனைவருக்கும் செய்திருக்கார். யார் சாட்சி சொல்ல போறீங்க? சரி, இப்போது நம்ம தேவ செய்திக்கு கடந்து போகலாம். இந்த நாளிலே நம் மத்தியிலே தேவ செய்தி கொடுக்க போகிறது ரெவரண்ட் அண்ணன் பால் தாமஸ் அவர்கள் வந்து நமக்கு தேவ செய்தி கொடுப்பாங்க. அண்ணா வெல்கம். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லாம் ஒரு சரணம் பாட சொன்னா 9 சரணம் பாடிட்டு இருந்தாங்க. கேக்குதா? கேக்குது, கேக்குதுங்கண்ணா. ஓகேம்மா, கொஞ்சம் சத்தமா பேசுங்க, கொஞ்சம் வால்யூம் கம்மியா இருக்கு. அப்படியா? ஓகே ஓகே. ஒரு சரணம் பேச சொன்னா ஒரு சரணம் பாட சொன்னா 9 சரணம் பாடிட்டு இருந்தாங்க. கேக்குதா? கேக்குதுங்கண்ணா, கேக்குதுங்க. ஓகே. ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை நாம் கவனிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 32 நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த சங்கீதம் 32 முழு நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாவ மன்னிப்பினுடைய பேரானந்தமும் தேவனுடைய வழிநடத்தலும், தி கிரேட் ஜாய் ஆஃப் ஃபர்கிவ்னஸ். பாவ மன்னிப்பினுடைய பேரானந்தம், மகிழ்ச்சி, தேவனுடைய வழிநடத்துதல், கடவுளுடைய கைடன்ஸ். எனக்கு பாவம் மன்னிக்கப்பட்டு ஏற்படுகிற ஒரு பெரிய சந்தோஷத்துக்கு பிறகு நடைபெற வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, தேவனுடைய வழிநடத்துதல் வேணும். நம்ம எல்லாரும் பாட்டு பாடுவோம். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும் என்ற ஒரு பாடலை பாடுவோம். அந்த இடத்துல நீங்க சொல்ல வேண்டிய மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட முடியாது. பரலோகம் சென்றடையும் வரை அவன் தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்குள்ளாக கட்டி காத்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த சங்கீதம் 32 நம்ம வாசிக்கிறோம். இந்த சங்கீதம் 32 தாவீது எப்போ எழுதினாரு அப்படி கேட்டீங்கன்னா, எதை அடிப்படையில, எந்த சூழ்நிலையின் அடிப்படையில தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுகிறார் அப்படி கேட்டீங்கன்னா, மனம் திரும்புதலினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கத்தை தெரியப்படுத்தும்படியாக. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சங்கீதம் 51 தாவீதினுடைய ஒரு பாவ அறிக்கையின் ஜெபம் அப்படின்னு சொல்லுவோம்.
ஆனா அதுக்கு முன்னாடி 32லயே அங்கே தாவீது பேசுகிற மிக முக்கியமான விஷயத்த இந்த சங்கீதத்துல நம்ம கவனிக்கிறோம். அதுல முதலாவது வசனங்கள் 1-2. பாவ மன்னிப்பை பெற்றவன் பாக்கியவான், பாவ மன்னிப்பை பெற்றவன் பாக்கியவான். ஏன்னா அந்த வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்களேன். மீறுதல் மன்னிக்கப்பட்டவனும் இல்ல, மீறுதல் மன்னிக்கப்பட்டவனும் பாவம் மூடப்பட்டவனும் பாக்கியவான் அப்படின்ற ஒரு விஷயத்த ஆண்டவர் சொல்றாரு. அத மீறுதல் மன்னிக்கப்பட்ட ஒரு இடம், பாவம் மூடப்பட்ட ஒரு இடம். இந்த இரண்டு விஷயத்தை நம்ம எப்படி கவனிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதனுடைய மிகப்பெரிய தேவை இல்ல, மனிதனுடைய மிகப்பெரிய தேவை எனக்கு ஒரு பெரிய கார் வேணும், எனக்கு ஒரு பெரிய பங்களா வீடு வேணும், நான் வசதியா வாழணும் என்பது கிடையாது. பாவ மன்னிப்பு தான் ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய தேவை இல்ல. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில அந்த மிகப்பெரிய தேவையாகிய பாவ மன்னிப்பை நான் பெற்றிருக்கிறேனா என்பது ரொம்ப முக்கியம். அந்த பாவ மன்னிப்பு எனக்கு கிடைச்சா மட்டும்தான் நான் அந்த ஆசீர்வாதத்தை என்னால பெற்றுக்கொள்ள முடியும். ரெண்டாவது, தேவன் பாவத்தை மன்னித்து நீதிமானாக இல்ல, என்னுடைய பாவங்களை எனக்கு மன்னித்து என்னை நீதிமானாக மாற்றுகிறார். தி நெக்ஸ்ட் லெவல். ஒரு மனுஷனுடைய தேவை பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். இரண்டாவது, அவன் நீதிமானாக்கப்பட வேண்டும். மூணாவது அவர் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, உண்மையான சந்தோஷம் இல்ல, உண்மையான சந்தோஷம் எனக்கு பணத்தால் கிடைப்பது கிடையாது, மாறாக மன்னிப்பால் கிடைக்கிறது. ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க. ஒரு கொலை குற்றவாளி தன்னுடைய கொலை குற்றத்திற்காக சிறை தூக்கு தண்டனை அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அப்ப தூக்கு தண்டனை அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொழுது அங்க இருக்க ஜட்ஜஸ் எல்லாம் கடைசி அந்த ஜட்ஜ்மெண்ட், ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும் போது, இது ஏதோ எதேர்ச்சியாக நடந்த ஒன்று, ஆகவே அவனை நம்ம மன்னித்து இந்த ஒரு முறை விட்டு விடுவோம், இவன் தொடர்ந்து அக்கிரமம் செய்கிறவன் கிடையாது, இது ஏதோ தவறுதல நடந்த விஷயத்தினால மன்னிப்பை கொடுத்துடலாம்னு சொன்ன உடனே, அப்போ அந்த வக்கீல்கள் குழுக்களில் பேசும் பொழுது எல்லாரும் சொல்றாங்க, இது எப்படி போய் கொடுக்கறது அப்படின்னா, ஜட்ஜு சொல்றாரா, நானே அந்த மன்னிப்பின் கடிதத்தை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுக்குறேன் என்று சொல்லி போதவருடைய உடையை அவர் அணிந்து கொண்டு மன்னிப்பின் கடிதத்தை கொடுக்கறதுக்காக அந்த ஜட்ஜி அங்க அவனுடைய சிறை கைதி இடத்துல போகிறாராம். அதாவது தூக்கு தண்டனைக்காக நியமிக்கப்பட்டு அந்த கைதிகிட்ட போறாரு. அப்ப இவன் சொல்றான், நாளைக்கு எனக்கு தூக்கு தண்டனை என்று அறிவித்து விட்டார்கள், நாளைக்கு நான் சாக போறேன், அப்படி இருக்கும்போது இந்த கடிதத்தை வைத்து நான் என்ன செய்வது என்று சொல்லி அவன் உதாசனம் செய்ததாக அந்த கதை சொல்லும். அப்போ அவன் நண்பன் வருகிறான், என்னடா நீ வந்து ஒரு லெட்டர் ஒன்று கொண்டு வந்தாங்களே, அதை வாங்கிட்டியா? அப்போ அவன் சொல்லுவான், அதுல எதுக்குடா, நானே சாக போறேன், இந்த சமயத்துல எனக்கு எதுக்கு அந்த கடிதம் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொன்னான், டேய் அது சாதாரண பேப்பர் நினைச்சியா, அது உன்னுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு பேப்பர்டா அது, அது நீ வாழ்வா சாவா என்ற நிலையில இருக்கக்கூடிய இடத்துல உனக்கு வாழ்வுதான் கிடைக்கிறது என்பதை உனக்கு சொல்லக்கூடிய பேப்பர் அப்படி சொன்னோடனே அவன் ஓன்னு சத்தம் போட்டு அழுதான். கடைசியா தூக்குமடை கொண்டு போனாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, வாட் இஸ் யுவர் லாஸ்ட் டிசையர், உடைய கடைசி ஆசை என்ன? ஆக்சுவலா கடைசி ஆசை சொல்லும் போது அவர்களுக்கு வேத புஸ்தகத்துல இருந்து அல்லது குரான்ல இருந்து அல்லது பகவத்கீதையில இருந்து ஏதாவது ஒரு பகுதி எனக்காக படிச்சு காட்டுங்க, அந்த பகுதியை நான் கேட்டு அதோட கூட நான் என்னுடைய வாழ்க்கையை முடிக்க விரும்புறேன் அப்படிதான் சொல்லுவாங்களே ஒழிய, எனக்கு வந்து இந்த தலப்பக்கட்டி ஹோட்டல்ல பிரியாணி சாப்பிடணும், இந்த ஹோட்டல்ல போய் நான் நல்லா சுகமா தங்கிக்கணும் அப்படிலாம் யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா இவன் சொன்னானா, எனக்கு எந்த ஒரு ஆசையும் இல்லை, என்னை தேடி வந்த மன்னிப்பை உதாசீனம் செய்ததால் நான் இந்த மரணத்தை பெற்றுக் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். உண்மையான சந்தோஷம் செல்வத்தால கிடைக்காது, அது மன்னிப்பால் வருகிறது. ஆக இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறவர். எதை மன்னிக்கிறவர்? என் மீறுதலை மன்னிக்கிறவர், என் அக்கிரமங்களை மன்னிக்கிறவர், என் பாவங்களை மன்னிக்கிறவர் அப்படின்னு சங்கீதம் 32:1-2 நான் வாசிக்கிறோம். எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமம், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்றார். ரோமர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாமா? ரோமர் 4:7-8. அடுத்தவர்கள் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை திருப்பிக்கலாம். எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ, அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை, எவனுடைய அக்கிரமங்கள், எவனுடைய மீறுதல்கள் அப்படி சொல்லிட்டு எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ இல்ல,
அவன் பாக்கியவான். ஆக அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டவன், பாவங்கள் மூடப்பட்டவன், மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டவன், கடவுளால் எண்ணப்படாத பாவங்களின் வரிசைகளில் உள்ள பாவங்கள் இவைகள் எல்லாம் தேவன் எனக்கு மன்னிக்கிறவராய் இருக்கிறார். அவர் எனக்கு மன்னிக்கிறவர். இல்ல 1:9 வாசிக்கிறோம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லாவித அநீதமும் நீங்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். கடவுள் உண்மையாய் இருக்கிறார், கடவுள் நீதியாய் இருக்கிறார். என் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, என்னுடைய மீறுதல்கள் மூடப்படுகிறது என்ற ஒரு விஷயத்தை தாவீது இந்த சங்கீதத்துல 34ஆம் சங்கீதத்துல அவர் குறிப்பிடுவதை நாம் கவனிக்கிறோம். இல்ல அதுல நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம், பாவத்தை நான் ஒப்புக்கொள்ள வேண்டும், தேவனுடைய மன்னிப்பை விசுவாசத்தால ஏற்றுக்கொள்ள வேண்டும். குற்ற உணர்ச்சியினால் கிடையாது, கிருபையினால் நான் மன்னிக்கப்படுகிறேன் என்ற ஒரு எண்ணத்தை நாம் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, இந்த சங்கீதத்துல 32ஆம் சங்கீதத்துல வசனங்கள் 3-4 வரைக்கும் நீங்க பாவத்தை பாத்தீங்கன்னா, பாவத்தை மறைப்பதன் மூலமாக ஏற்படுகிற வேதனையை பத்தி பேசுறாரு. ஒருவன் பாவத்தை மறைத்தால் அவனுக்கு என்ன நடக்கும்? வாசிக்கல 3-4. நான் அடக்கி வைக்க மட்டும் நித்தம் என் கதறினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. நான் என் பாவத்தை சொல்லாதனால அது என்ன கேட்டீங்கன்னா, என்னுடைய போன் மேரோ எல்லாம் அது அரிச்சிருச்சு. என் எலும்புகள் உலர்ந்து போனது, காஞ்சி போச்சு. யாருக்கு எலும்பு காஞ்சி போகும்? போன் மேரோ யாருக்கு வீக்கா இருக்கோ, வயசான காலத்துல ஒரு 70, 80, 90 அந்த வயசுல உள்ளவங்களுக்குலாம் போன் மேரோ ஸ்ட்ராங்கா இருக்காது. அது உள்ளுக்குள்ள அந்த வாட்டரி லெவல்லாம் கம்மியாயிரும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா போன் ட்ரை ஆயிரும். போன் ட்ரை ஆயிடுச்சுன்னா கீழே சும்மா திரும்பி படுக்கும் போதே எலும்பு உடஞ்சிரும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐயாவுக்கு இஸ் அரௌண்ட் 94 years. இப்போ அவருக்கு 94 வயசு. இல்ல டிஎல்சி மாங்காடு திருச்சபையினுடைய ஃபவுண்டர் அவருக்கு 94 வயசு ஆகுது இப்போ. ஆனா அவர் திரும்பி படுக்கும் போது எலும்பு அவருக்கு கிராக் விட்டுருச்சுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க. ஜஸ்ட் திரும்பி தான் படுத்திருக்காரு, எலும்பு கிராக் விட்டுருக்கு பாருங்களேன். அதை சரிப்படுத்த முடியாது. அவர் படுத்த படுக்கல தான் இருக்கணும். 94 வயசு ஆச்சு. இன்னும் அவர் கர்த்தருக்கு சித்தம்னா எத்தனை வருஷம் உயிர் எடுப்பாருன்னு தெரியாது. ஒரு 100 வருஷம் இருந்தானா அது கர்த்தருடைய பெரிய ஆசீர்வாதம். அப்போ என்னுடைய எலும்புகள் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமானதா சொல்றாரு, தாவீது சொல்றாரு. அப்போ இந்த எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போகக்கூடிய அளவுக்கு பாவத்தினுடைய வேதனைகள் தாங்கி பிடித்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, வாங்கி போட்டு ஜேக்கப், நீதிமொழிகள் 28:13 நீங்க வாசித்தீங்கன்னா, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாய்விட மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுகிறவனோ இரக்கத்தை பெறுவான். ஆக கடவுளின் இரக்கம் என்பது பாவத்தை அறிக்கை செய்வதன் மூலமாக மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒன்று. அப்ப இன்னைக்கு நான் என் பாவத்தை அறிக்கை செய்யாம நான் விட்டுட்டேன்னா கண்டிப்பாக எனக்கு தேவனுடைய இரக்கம் கிடைக்காது. இல்ல ஒரு அழகான பழைய கீர்த்தனை பாட்டுல ஒரு பாட்டு இருக்கு, தேவா இரக்கம் இல்லையோ, இயேசு தேவா இரக்கம் இல்லையோ அப்படின்னு கடவுளை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அது. இல்ல தேவா இரக்கம் இல்லையோ, இயேசு தேவா இரக்கம் இல்லையோ அப்படின்ற வரிசையில் அந்த இடத்துல பாவங்களுடைய மன்னிப்பை பற்றி அந்த இடத்துல தொடர்ந்து சொல்லப்படுறத நம்ம கவனிக்கிறோம். இப்போ ஆண்டவர் என்னுடைய பாவத்தை மறைத்தால் எனக்கு கிடைக்கக்கூடிய வேதனை, என் எலும்புகள் உலர்ந்து போகிறது. ஆகவே பாவத்தை அறிக்கையிட்டு விடு. இல்ல உன் எலும்புகள் ட்ரையா இருக்கா, இஃப் யூ ஃபீல் யுவர் போன்ஸ் ஆர் ட்ரை, இல்ல கன்ஃபஸ் யுவர் சின்ஸ் பிஃபோர் தி லார்ட். தேவனுக்கு முன்பாக உங்கள் குறைகளை நீங்கள் அறிக்கை செய்து விட்டு பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இல்ல சங்கீதம் 38:4 ரொம்ப அழகா வாசிக்கிற பாருங்களேன். வாசிங்களேன் சங்கீதம் 38:4. என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாயிற்று, அவைகள் பார சுமைகள் போல் என்னால் தாங்க கூடாத பாரமாயிற்று. பாருங்க அவருடைய பாவ சுமைகள். அவர் ஸ்கிரீன் ஒர்க் ஆகல, வண்டி ஓடிட்டு இருக்கிறாரு, அதனால பண்றாரான்னு சொல்றேன். அவருடைய பாவ சுமைகள் என்னால் தாங்க கூடாமல் போயிற்று அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றோம். சோ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், மறைக்கப்பட்ட பாவம் சமாதானத்தை பறிக்கிறது. இரண்டாவது, தேவன் தண்டிக்க அல்ல திரும்புவதற்காக என்னை அழைக்கிறார். மூன்றாவது, நான் தாமதிக்காம மனம் திரும்ப வேண்டும் அப்படின்னு சொல்ற பாருங்க.
மறைக்கப்பட்ட பாவம் சமாதானத்தை பறிக்கிறது. தேவன் நம்மை தண்டிக்கிறதற்காக அல்ல, தண்டிக்கிறதுக்கு அல்ல, திரும்ப என்னை அழைக்கிறார் அவருடைய சேர்த்துக் கொள்வதற்கு. மூன்றாவது, தாமதிக்காமல் மனம் திரும்புவதற்காக தேவனை அழைக்கிறார். சோ இதுல மூன்றாவது பாயிண்ட் என்ன கேட்டீங்கன்னா, அறிக்கையிட்டால் மன்னிப்பு. வசனம் 5 வாசங்களேன். 32:5 சங்கீதம் 32:5. என் மதிக்கேட்டின் நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. பாருங்க, என்னுடைய மதிக்கேட்டு நிமித்தம், என்னுடைய அறிவின்மையினால என்னுடைய புண்ணெல்லாம் அழுகி நாத்தம் எடுத்திருக்கு. இல்ல இயேசு கிறிஸ்து சொல்ற பாருங்க, ஒரு ஓமை சொல்ற, பரலோகத்தை பற்றி ஓமை சொல்லும் போது, லாசரு அவனுடைய புண்களை நாய்கள் நக்கிற்று அப்படின்னு பைபிள்ல வாசிக்கிறோம் பாருங்களேன். அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலை அந்த இடத்துல இருக்கு பாருங்க. இப்போ இதை எதுக்கு ஒப்பிடுறா, பாவம் மன்னிக்கப்பட வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய விஷயத்தை பத்தி பேசுறோம். சோ இங்க ஆண்டவர் சொல்ற பாருங்க, அவருடைய அந்த பாவத்தை நான் அறிக்கையிட்டுட்டேன்னா என் வாழ்க்கை எனக்கு மன்னிப்பு கிடைச்சிடும். என் பாவத்தை அறிக்கையிடுவதற்கு தான் மிக மிக முக்கியமான அவசரம். அது அழுகிய புண்கள் போல. மறுபடியும் அந்த வாசிக்கலாம். சொன்னாங்க, என் மதிக்கேட்டின் நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. என் புண்கள் நாற்றம் எடுத்தது. பாருங்க, தாவீது இந்த இடத்துல காரணத்தை சொல்லல, முழுமையாக ஒப்புக்கொண்டார். ஏன், எதனால பாவம் செஞ்சேன், எனக்கு எந்த சூழ்நிலையில பாவம் செஞ்சேன் அப்படிலாம் காரணத்தை சொல்லவே இல்லை. பாருங்களேன், தேவன் விளக்கி சொல்லும் பொழுது அவன் உடனடியாக மண்டிட்டான். ஆதாம் கிட்ட அதே மாதிரி கேட்கிறாரு. அவன் சொல்றான், என் பொண்டாட்டி தான் எனக்கு கொடுத்தா. அவங்க பொண்டாட்டிட்டு கேட்கிறாரு, பாம்பு தான் கொடுத்துச்சு. விளக்கங்களை சொல்லுகிறார்கள் தேவனிடத்திலே. ஆனால் தாவீது லைஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பாவம் செய்யறதுக்கு நான் என்ன பண்றது, நான் மேல நின்னுந்தேன், அந்த பொம்பளை குளிச்சிருந்தா அது அவ தப்பு, அந்த மாதிரி விளக்கங்கள் சொல்லவே இல்லை. மாறாக, ஆண்டவரே நான் செஞ்ச தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க. இதுதான் தாவீது தேவனுக்கு உகந்தவனாக மாற்றியது. அப்ப இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் தேவனுக்கு உகந்தவனா இருக்கணும். இல்ல ஒரு அழகா பாட்டு பாட போன, முதல் முதலாய் தேவனுக்கு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்தினார். முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு, பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள், அரலோகத்தில் ஓரிடம் நீ பெறவே. என்ன நான் கவனிக்கணும். மறைச்சா அது எனக்குள்ளே அழுகி போகும். அது என்னையும் வாழ விடாது, என்னை சுற்றி இருக்கவங்களையும் வாழ விடாது. பாவம் அவ்வளவு அகோரமானது என்பதை தாவீது இந்த 32ஆம் சங்கீதத்துல சொல்றதை நம்ம கவனிக்கலாம். நம்ம வசித்த வசனத்துல 1 யோவான் 1:9 பாவங்களை அறிக்கையிட்டால் நமக்கு மன்னிப்பு கொடுக்கிறார். இன்னைக்கு நம்ம தேவனுடைய சமூகத்துல பாவங்களை அறிக்கையிடணும். நீதிமொழிகள் 28:13 வாசிக்கிறோம், அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பாவங்களை மறைக்கிறன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடணும் இரக்கத்தை பெறுவான். லூக்கா 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல 24ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த தேவன் மகா பெரிய ஒரு மன்னிப்பை பற்றி அவர் பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில அந்த மன்னிப்பு இருக்கிறதா? நான் செய்த பாவம் தேவனுடைய சமூகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா அல்லது தேவனுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறதா என்பதை கவனிக்கணும். நிறைய வாலிப பிள்ளைகள் இருக்கிறீங்க. ஒருவேளை உங்களுடைய நண்பர்கள் கூட தெரியாத பாவங்கள் உங்களுடைய மனசுல மறைஞ்சிருக்கலாம். உங்களுடைய வீட்டுல அம்மா அப்பா கூட தெரியாத பாவங்கள் நிறைய மனசுல மறைஞ்சிருக்கலாம். ஆனால் அது அவர்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. தேவனுக்கு முன்பாக மறைக்கப்பட்டால் என் எலும்புகள் உலர்ந்து போகிறது, என் புண்கள் நாற்றம் எடுத்து அழுகின நிலையில் மாறுகிறது. ஆகவே இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் எங்கே தவறு செய்கிறேன், எந்த இடத்துல தவறு செய்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, மச்சான் இது தப்பு இல்லடா, இதை நீ தாராளமா செய்யலாம், மாப்பிள்ளை இது தப்பு இல்லை, இது தாராளமா செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அவனுக்கு அது தவறு இல்லை, அது தேவனுக்கு தவறாக காண்பிக்கப்படுகிறது. ஆகவே அப்படிப்பட்ட தவறுகளிலிருந்து, பாவங்களிலிருந்து நாம் உண்மையான விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆக நேர்மையான அறிக்கை விடுதலையை தருகிறது. தேவன் கிருபை உள்ள தந்தையாக இருக்கிறார். ஆகவே நேர்மையான அறிக்கையை நாம் செய்ய வேண்டும். மன்னிப்பு என்பது புதிய வாழ்க்கையை எனக்கு ஏற்படுத்தி தருகிறது. என்னுடைய புண்கள் எல்லாம் அது ஆற்றுகிறது. காரணம் பைபிள் சொல்லி பாருங்க, அவர் கீழையாத்தின் பிசின் தைலம்
கீலேயாத்தின் பிசின் தைலம் ஒரு வியாதியை ரண வைத்தியராக இருக்கிறார். ஆமா, he is the அவர்கிட்ட மட்டும் தான் இருக்கு. ஆகவேதான் நான் விட்டு தேவனுடைய பக்கம் திரும்பும் பொழுது எனக்கு என்ன கிடைக்குது கேட்டீங்கன்னா, காட்ஸ் ப்ரொடெக்ஷன். 6வது வசனத்துல நல்ல தெளிவா யாருக்கு நெட் இருக்கோ அவங்க வாசிங்க. எதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனோ உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்போது மிகுந்த ஜலப்பிரளயம் வந்தாலும் அது அவனை அணுகாது. பாருங்க, பக்தி உள்ளவன் எவனோ உம்மை நோக்கி ஜெபம் பண்ணுவான், அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரளயம் வந்தாலும் அது அவனை அணுகாது. பாருங்க, நோவாவுடைய காலத்துல தேவன் எவ்வளவு பெரிய ஜலப்பிரளயம், உலகத்துல உயரமான சிகரங்களுக்கு மேல, மலைகளுக்கு மேல 15 முழ உயரம் தண்ணி நிற்கும் போது கூட தேவன் நோவாவை பாதுகாத்தார்னா அது அவருடைய கிருபை மட்டுமல்ல, இவனுடைய உண்மை, இவனுடைய நேர்மை, இவனுடைய தேவனுக்கு உள்ளான ஒரு தொடர்பு, இதுதான் அவனை காப்பாத்துச்சு. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட தேவனோடு உள்ள ஒரு தொடர்பு, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க போல ஷார்ட் கம்யூனிகேஷன் வித் காட் இல்ல. ஆமா, அண்ணா கேக்கல. இப்ப லைன் கிளீனா இருக்குது. சொன்ன உடனே கேட்கலன்ற பத்தியா நீ? ஓகே, சோ கர்த்தர், ஹலோ கேக்குதா? கேக்குதுங்கண்ணா, கேக்குதுங்க. ஓகே ஓகே. சோ தேவனுடைய நன்மை, தேவனுடைய கிருபையை நம்முடைய வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கணும். ஆக தேவனுடைய பாதுகாப்பான அடைக்கலம், நீர் என்னுடைய மறைவிடம் அப்படின்னு சொல்றாரு. தாவீது சொல்றாரு, நீர் என்னுடைய மறைவிடம், யூ ஆர் மை ஷெல்டர். எப்பெல்லாம் ஆண்டவரை பார்த்து அவன் சொல்றான், நீர் என் மறைவிடம், நீர் என் அரணான கோட்டை, நீர் என் துருகம், நீர் நான் நம்பி இருக்கிறவர். இப்படி பல விதங்களிலே கடவுளுடைய ஆட்ரிபியூட்ஸ, கடவுளுடைய குணாதிசயங்களை பத்தி தாவீது பேசி 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 பேசியே தாவீதுக்கும் ஆண்டவருக்கும் ஏத்த மாதிரி வாழ ஆரம்பிச்சுட்டாங்க ரெண்டு பேருமே. அவன் சொன்னா பாருங்க, ஆண்டவர் சொல்ல பாருங்க, நீ என் இருதயத்துக்கு உகந்தவன், தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். இப்படிதான் ஆண்டவர் தாவீதை பத்தி பேசுறாரு. காரணம் கேட்டீங்கன்னா, எப்பெல்லாம் அவன் தப்பு செய்யறானோ, எப்பெல்லாம் தேவனால் கண்டிக்கப்படுகிறானோ, உடனே அவன் கன்ஃபர்ஸ் பண்ணிடுவான், ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், தெரியாம என்ன தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படி சொல்லிடுவான். ஆக மன்னிக்கப்பட்டவன் தேவனிடத்துல பாதுகாப்பை பார்க்கிறான். இல்ல, பிரச்சனை நடுவிலும் தேவன் அவனை பாதுகாக்கிறார். ரட்சிப்பினுடைய மகிழ்ச்சியால் என்னை சூழ்ந்து கொள்கிறார். இப்படிப்பட்ட நன்மைகளை கர்த்தர் நமக்கு தந்துருளி நம்மை ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக. ஆமென். நன்றி அண்ணா. இந்த நாளிலே கூட அருமையான செய்தியை கொடுத்த அன்பு சகோதரர் அவர்களுக்கு நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே எல்லாருமே கேட்டிருக்கீங்க, எல்லாருமே எழுதி வச்சுப்பீங்க. பாவத்தை குறித்து பேசியிருக்காங்க. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளணும்னா எப்படி இருக்கணும்னு சொன்னாங்க. எல்லாரும் கேட்டிருக்கீங்க. தேவன் பாவங்களை நம்ம அறிக்கையிட்டாதான் நம்மளை மன்னிப்பாரு, நீதிமானாக்குவார் சொல்லியிருக்காங்க. அது மாத்திரம் இல்ல, நம்ம பாவத்தை மறைச்சா நம்ம எலும்புகள் உலர்ந்து போகிறது, நம்ம புண்கள் நாற்றம் அடிக்கிறதுன்னு வசனத்தின் மூலமா அநேக காரியங்களை சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்கிறோம். நம்ம முதலாவது அவருடைய பாவத்தை அறிக்கையிட்டு அதை விட்டு விட்டாதான் இரக்கம் பெறுவன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு சொன்னா அவர் மன்னிப்பு கொடுக்கிறவர், வல்லவர். எல்லா காரியங்களையும் கேட்டிருக்கீங்க. நீங்க என்ன தெரிஞ்சிட்டீங்க சொல்லுங்க. எல்லாரும் கேட்டிருக்கீங்க, தெரிஞ்சுங்க. பாவங்களை நம்ம மன்னிக்கும் போது நமக்கு மன்னிப்பு கிடைச்சாதான் நம்ம பாக்கியவான்களா இருப்போம், பாக்கியவதிகளா இருப்போம்னு சொல்லியிருக்காங்க. வாலிப பிள்ளைகளுக்கு, நமக்கும், குடும்ப ஸ்திரீகளுக்கு அநேக காரியங்கள் இங்க நன்மையான காரியங்களை சொல்லியிருக்காங்க. கர்த்தர் பேசியிருக்கிறாரு. நீங்க என்ன தெரிஞ்சிட்டீங்க, என்ன சொல்ல போறீங்க? நான் இந்த நாளில நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, பாவம், நான் பிள்ளைங்களை திட்டிடுவேன், இது பண்ணிடுவேன். அது இப்போ அதை உணர்த்துறது நிறைய காரியங்கள். நான் செய்யற பாவம் எனக்கும் கர்த்தருக்கும் தெரியும்.
அதனால நான் இந்த நாளிலே உணர்ந்து அதை கேட்டிருக்கிறேன். அதை நான் விட்டுவிட கர்த்தரிடத்துல நான் விட்டுடுவேன். இந்த பாவத்தை விடணும். அதனால இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்குது. நன்றி. வேற யாராவது சொல்ல போறீங்களா? சரி, இப்பொழுது நம்ம க்ளோசிங் ப்ரேயர் போலாம். நான் இந்த நாளிலே நம்ம அன்பு தாயார், ஆவிக்குரிய தாயார் அவர்கள் ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. அம்மா ஜெபம் பண்ணுங்கம்மா. ஓகேம்மா. கேக்குதாம்மா? கேக்குதுங்க. தோத்துறம்மா. ஸ்தோத்திரம்மா. எப்படி இருக்கீங்க நல்லா பாஸ்டர்? இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். கடலூர் மீட்டிங் போயிட்டு வந்துட்டு இருக்கோம் வண்டியில. அப்படியா? வண்டியில வரும்போதே ஆமா பேசுனீங்களா? ஓகே, ஆமா வெரி ஆமா குட். ஆமா. ஆ, சரி, ஓகே. தேங்க்யூ. இல்ல, எல்லாரும் உங்க ஊழியம் எப்படி இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குமா, நல்லா போயிட்டு இருக்கு. சரி, சரி, ஓகே. உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூம்மா, தேங்க்யூ. உங்களோட கூட எங்க ஐக்கியத்துல இருக்கீங்க. கண்டிப்பா உங்க ஆலோசனை எல்லாம் எங்க பிள்ளைகளுக்கு தேவைப்படுது, எங்களுக்கும் தேவைப்படுது. கண்டிப்பா. தேங்க்யூ ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஓகே. ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணலாமா? கேக்குதா? பண்ணுங்கம்மா. ஓ, இயேசுவின் நல்ல ஆண்டவரே, இந்த புதுமான இரவு வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். மட்டுமாக ஒரு மணி நேரம் உடைய பாதப்படியிலே காத்திருக்கிறதுக்கு கத்திருந்தெல்லாம் கொடுத்திருக்கிறீர். கேட்பதற்கு எங்கள் சேவைகளை திறந்து வைக்க முடியாத ஒரு கால சூழ்நிலைக்குள்ளாக நாளிலே வைத்த நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கையிட முடியாத ஒரு ஒப்பு கொடுத்தலோடு கூட அந்த இரவு வேளையிலே உடைய சமைத்து வருகிறோம். எங்கள் பிள்ளைகள் பாவங்களை செய்து தெய்வ மகிமையற்றவர்களாய் காணப்படாதபடிக்கு, அவளை மறைக்காதபடிக்கு ஆண்டவரை ஒப்பு கொடுக்க, அதிலிருந்து விடுதலை பெற, ஏற்றுக்கொள்ள, நம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாக கொண்டு வரப்பட முடியாய் வாலிப பிள்ளைகளையும் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாங்கள் வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாய் பாவங்களை மறைக்காதபடி நம்முடைய சமூகத்திலே எங்கள் ஜெபத்திலே அவைகளை அறிக்கையிட்டு அதிலிருந்து விடுதலை பெற்று அப்படியாய் நாங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்பீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். செய்தி கொடுத்த அருமையான மகனை கரணை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவள் டிராவலிங்கில் இருந்தாலும் கூட ஆண்டவரை செய்யலை எங்கள் கர்த்தாவை பகிர்ந்து கொடுக்க ஆண்டவரே உங்களுடைய ஆலோசனைகளை சொல்ல ஆண்டவரே ஆலோசனைகளை எங்களுக்கு ஆண்டவரே இம்மட்டுமாக வழங்கிய நல்ல கிருபைக்காக நன்றி ஒன்றிருக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அவள் செய்த ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கொடுக்கப்பட்ட அருமையான பிள்ளைகளையும் மனைவி கர்த்தர் முழுமையாக ஆசீர்வதித்து இன்னும் அநேக 1000 பேருக்கு சுவிசேஷங்களை எடுத்துச் சொல்லுகின்ற அந்த நற்பணியை செய்யும்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக மகன் கடந்து வர கர்த்தர் அதை பயன்படுத்த கர்த்தர் உதவி செய்வதுமாய் கெஞ்சி ஆடுகிறோம். அந்த கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பத்தின் பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளையும் உடைய சமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரும் பாவங்களை அறிக்கிடுகின்ற ஒரு கால சூழ்நிலைக்குள்ளாக கடந்து வர முடியாத உதவி செய்து பாவங்களை செய்து தெய்வ மகிமையற்றவர்களாய் காணப்படாதபடிக்கு ஆண்டவரே பாவம் செய்யாதபடி வாக்கு இதயத்தில் வைத்து வைக்க பிள்ளைகளுக்கு வேண்டிய தயவு செய்யுங்க, இறக்கம் பாராட்டுங்க நம்புகிறேன். கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாக பேர் பேராக குடும்பத்தின் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. இதை தொகுத்து வழங்கி ஆண்டவரே இதற்காக பிரயாசப்பட்டு இந்த ஊழியர்களை செய்து கொண்டிருக்கிற ரேசாக்காக அவளுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அந்த பிள்ளைகள் குடும்பங்களை கர்த்தர் வழிநடத்துங்க. இருக்கிற எல்லா விதமான கர்த்தாவை குறைபாடுகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்து இயல்பான நிலைக்கு கர்த்தாவை மாற்றப்படுவதற்கும் ஆண்டவர் குடும்பத்தின் பிள்ளைகள் பாதுகாத்துக் கொள்ளப்படுவதற்கும் அவருடைய ஜுரம் நீங்குவதற்கும் கர்த்தர் உதவி செய்யணுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். குடும்பத்தை கர்த்தர் முழுமையாக ஏற்படுத்த பயிற்சியிட பிரயாசங்கள் வேலைகள் அவர்கள் மத்தியிலே உடைய தயவுள்ள கரம் முழுமையாக ஆளுகை செய்து வழிநடத்தணுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். தொகுத்து வழங்க கிருபா சலமோனுக்காக அவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கணவன் மனைவியுமாக இணைந்து ஊழியத்தில் இன்னும் அநேகம் 1000 பேருக்கு சுவிசேஷத்தை எடுத்துச் சொல்லுகின்ற நற்பணியை தொடர்ந்து செய்ய முடியாது. அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை குடும்பத்தின் பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது கூட கர்த்தர் உதவி செய்து நல்ல சரீர சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து அனுதினமும் தாங்கி வழிநடத்தவனுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். நாளைக்கு நடக்கவிருக்கும் பெண்கள் கொடுத்த கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அநேக பெண்கள் கலந்து கொண்டு அனைவருக்காய் ஒருவர் பாராட்டு ஆண்டவரை பரிந்துரை செய்கின்ற அந்த ஜெபத்தை ஏறெடுக்க அழைத்து கொண்டு வர வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடும். இரவிலும் எங்களோடு கூட வாங்க, சுகமான எங்களுக்கு அருளி செய்யுங்க. மறுநாள் காலையில் மித்தியோடு எழும்ப கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். உதவிகணம் யாவற்றை முக்கிய நாங்கள் செலுத்துகிறோம். ரட்சகரின் பஸ்நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். சோத்திரண்ணா எல்லாருக்கும்